ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம erodeemperortech சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாட்டர் மார்க் இல்லாமல் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாவில் எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. நீங்கள் சொல்லலாம் ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கைன்மாஸ்டர் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஓகே கொடுங்க, படித்து பார்த்துக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மீடியா ஃபைல்ஸ்லாம் இந்த அதுக்கு அளவு கேட்கும், நீங்கள் அளவு கொடுத்துக்குங்க. இதில் உங்கள் கால் செட்டிங்ஸ்க்கு அளவு கேட்கும், நீங்கள் அளவு கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கங்க வேணான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் வரும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். மெதுவாக லோடாக ஆரம்பிக்கும் எல்லாமே. நீங்கள் மேலே சர்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதில் சர்ச் பண்ணி கைன்மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் வீடியோன்னு உங்களுக்கு இது வரும். அது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இன்ஸ்டால்னு காமிக்கும். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆட்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு பார்க்குறங்காட்டி தான் உங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஆடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்லாம் பார்த்துக்குங்க. ஸ்டெப்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மார்க்கெட் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நமக்கு ஏசி மார்க்கெட் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃபான ஒன்று. ஏன்னா இது கிராக்கட் வெர்ஷனுங்காட்டி உங்களுக்கு அவங்க டேட்டாஸ்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் உள்ள டேட்டாஸ் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. அந்த டேட்டா கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்பை நீங்கள் கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது அந்த எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு நெட் கனெக்ஷன் போகும் தெரியுமா? அந்த ஆப்புக்கு போகிற அந்த நெட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிராக்கட் வெர்ஷன். ஸோ நம்ம டேட்டாஸ் சேஃபாக இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த நெட் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும், நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ போடணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டில்
பாக்ஸில் போடுங்க.